யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அப்ப படிச்சவன்லாம் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, அவ்வளவுதானே. நீங்க தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? நீங்க காய்கறி விளைய வைக்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம். ஆனால் நெல், வாழை, கரும்பு, மற்ற பொருளெல்லாம் எங்கே விளைவிப்பீங்க? மொட்டை மாடியிலே விளைய வச்சிருவீங்களா? ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட்டை. என்றாவது ஒரு நாள் பொறியாளரை சந்திக்கிறான், இன்ஜினியரை. என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், டாக்டரை. நீங்கள் கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல. ஜவுளி கடைக்கு போய் புதிதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல.